அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் தாட்கோ அமைப்பு நடத்தும் ஆதி கலைக்கோள் இந்த பயிற்சி பட்டறைக்கு என்னை அழைச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான்லாம் இது மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் ஏன்னா கிட்டத்தட்ட எதுவுமே தெரியாமல் எங்கள் அம்மா என்னை நம்பி ஒரு 45 ரூபா கொடுத்து, இங்கே எங்கேயுமே இருக்காது, இங்கே பிழைக்கவே முடியாது, நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு சென்னைக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. வெறும் 45 ரூபா எடுத்துகிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னை ஓவியக் கல்லூரியில் தான் முதல்ல என்னை என்னோடய சீனியர்ஸ் இளையராஜா அண்ணன் அவங்களாம் சேர்த்து விட்டாங்க. என்னை ஓவியம் தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. என்னை யாருமே நம்பவே இல்லை, ஆனால் நான் ஓவியத்தை நம்பினேன். ஓவியம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. ஓவியக் கல்லூரியில் சேர்ந்தேன். இப்போ 2003 ஓவியக் கல்லூரியில் முடித்த உடனே சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு அனிமேஷனில் ஒர்க் பண்ணேன். ஒரு 1 இயர் அனிமேஷன் துறையில் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு திருப்தியே கிடைக்கல. சரி நம்ம இதுக்கு வரவே இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சரி ஓகே சரி சொல்லிட்டு 12,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அப்போது அதிகபட்சமாக என்னோடய அந்த பேட்சில் அதிகமாக நான் சம்பளம் வாங்கினது நான் தான் அதிகமாக. ஆனால் எனக்கு அது திருப்தியே தரல. சரி ஓகே சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வந்தேன். ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே நம்ம வேலையில் சேர்ந்துடணுன்ட்டு. சரி என்னால் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னால் முடியவே இல்லை. சரி ஓகே நம்ம தோற்றுட்டோம், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டே இருக்கேன். ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பல்லாவரம் போயிட்டேன். சரி எதுக்கும் மறுபடியும் அந்த சீனியர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கேட்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் என்னை எப்படியாவது அந்த ஆர்டர் என்ன அசிஸ்டண்ட்டாக சொல்லி விடுனேன், என்னை ஏதாவது பண்ணி என்னை சேர்த்து விடணும் அப்படின்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த ஆர்டரேட்டராக 53 படம் ஆர்டரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 37 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, உன்னால் அந்த சினிமாவில் முடியவே நீலாம் ஒரு உருவம், ஒரு ஆர்டர் பண்ணனா அந்த இடத்துல நிற்கிற 1000 பேரும் அதுக்கு அந்த ஆர்டருக்கு கட்டுப்படணும், நீ அந்த வேலையை செய், அப்படி செய்யணும், நீ இருக்கிற இந்த உருவத்துக்கு உன்னால் அந்த வேலையை செய்ய முடியாதுனாங்க. நான் எதை பற்றியுமே யோசிக்கல. உளுந்தூர்பேட்டை டிக்கெட் எடுத்துட்டேன். என் கையில் ₹1 காசு இல்லை, இருந்த 45 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டேன். எதை பற்றி யோசிக்கல. அப்படியே அந்த ஒரு வார்த்தை கேட்டு நான் ஒரு சோனி எரிக்சன் ஃபோன் வச்சுருந்தேன். அப்படியே கட் பண்ணேன், இறங்கினேன், பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அங்கேருந்து நடந்து மறுபடியும் என் ரூமுக்கு வந்தேன். இந்த சினிமா என்னை முடியாதுன்னு சொன்னாங்கள்ல, அந்த இடத்த நான் நிற்கணும், அந்த இடத்த நான் ஜெயிக்கணுன்றது அதுக்காக நான் வந்தேன். முதல்ல ட்ரை பண்ணேன். போய் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் என்னோடய முதல் படம் உதவி கலை இயக்குனராக சேர்ந்தேன். அந்த இடத்துலேருந்து என்னோடய பயணம் ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து ஒர்க் பண்ணேன். நான் ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 37 படம் உதவி கலை இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அதுக்கடுத்து இப்போது கடைசியாக தங்கலான் பண்ணேன். ரஞ்சித் அவர்களோட தங்கலான் பண்ணேன். அதுக்கு ஒரு 6 விருதுகள் கொடுத்தாங்க. சிறந்த கலை இயக்குனருக்கான விருது கொடுத்தாங்க. 6 விருதுகள் கொடுத்தாங்க. இப்போ ரஞ்சித் அவரோட வேட்டுவம் படம் போயிட்டுருக்கு. சிம்பு அவரோட 50வது படம், ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட படம், அந்த படம் போயிட்டுருக்கு. தனுஷ் சாரோட ஒரு படம் போயிட்டுருக்கு. அப்புறம் சார்பட்டா 2 அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இது ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களால் இப்போ அங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இது இருக்குது. உங்களால் யார் ஒருத்தவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களோட முதல் குரு. இந்த இடத்துல இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்க என்ன மாதிரி ஒரு உதவி கலை இயக்குனராகவோ யாராவது ஒருத்தவங்க வரணும், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஆசை அதே தான். ஒன்றுமே இல்லை. ஆதார்க்குன்றது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு இயக்குனர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அந்த ஸ்கிரிப்டை ஆர்டர்ட்டு தான் முதல்ல கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதான் கதை, இதான் களம், இது உங்களால் பண்ண முடியுமா, இது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர்ன்றவங்கன்னா என்னோடய பார்வையில் நான் எப்படி நினச்சேன்னா, ஆர்டர்ன்றது தான் தாய். அந்த எழுதுகிற இருக்காங்கள்ல டைரக்டர், அவங்களோட ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அந்த குழந்தையோட கண் இப்படி தான் இருக்கும், அந்த குழந்தையோட உருவம் இப்படி தான் இருக்கும். அந்த உருவத்தை முழுசாக கொடுக்குறது ஒரு ஆர்டரோட வேலை தான். இந்த பையில் இருக்க பேனா இப்படி தான் இருக்கும், அவர் பையில் இருக்க பர்ஸு இதாக இருக்கும், அவர் பைக் நம்பர் பிளேட் இதாக இருக்கும், அவர் போட்டிருக்க சட்டை இப்படி தான் இருக்கும், அவர் வீட்டில் இருக்க அடுப்பு இப்படி தான் இருக்கும், அவர் வீட்டில் இருக்க விளக்கு இப்படி தான் இருக்கும், அந்த வீட்டோட தீப்பெட்டி இப்படி தான் இருக்குன்றது எல்லாமே டிசைட் பண்ணுறது ஆர்டர் தான். ஆனால் ஆர்டர் பற்றி முழுமையாக இங்கே பெருசாக பேசப்படுறது இல்லை, தெரிகிறதும் கிடையாது. ஒரு படத்துக்கு முழுமையான உருவம் கொடுக்கறது ஆர்டர் தான். ஒரு இயக்குனரை விட அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு படத்துக்கு அதிக நேரம் செலவிடுவதும் அதிக உழைப்பு செலவிடுவதும் ஒரு ஆர்டரோட பணி தான். அந்த இடத்த நான் ஒரு ஆர்டராக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஓவியம் ஒவ்வொருத்தங்களும் பார்க்குற பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்கும். எனக்கு ரஞ்சித் அவர்கள் கூப்பிட்டு அண்ணா இதான் கதை, இது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய வரலாற்று பின்னணியாக இருந்தது தங்கலான். அது நான் பார்க்காத ஒரு உலகம், பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு ஓவியனால் மட்டும்
அது ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். வந்த உடனே ரஞ்சித் அவர்கள் முதல் வார்த்தை சொன்னது தான் அந்த செட்டு தங்கலான்னு பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே முழுக்க முழுக்க அதில் செட்டில் உருவாக்கப்பட்டது தான். யாருமே அதில் நம்பவே இல்லை. வந்த உடனே ஒரு ரஞ்சித் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த இடத்துல சொன்னார் மைக்கை பிடிச்சி, ரொம்ப அருமையாக வேலை பார்த்துருக்க அண்ணன் கலை இயக்குனர் எஸ்எஸ் மூர்த்திக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் கை தட்டினாங்க. அதான் என்னோட வெற்றியாக நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பினதுக்கான விஷயமானு நினைக்கிறேன். எந்த இடத்தையுமே உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து கரெக்டாக 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். அந்த 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சா தான் ஸ்கூலை விட்டு போக முடியும். ஆனால் அந்த ஊர்லேருந்து வந்தால் நான் முதல்ல ஆசியாவிலே வந்து ஸ்பேஸ் ஷிப் பற்றி ஒரு படம் பண்ணாங்க, டிக் டிக் டிக். அது நான் பண்ணினேன். ஒரு பஸ்ஸே பார்க்காத ஒருத்தவன் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து டிசைன் பண்ண முடிஞ்சதுன்னா முடியாதா? ஆனால் முடியும் அப்படின்றது தான் நம்மளோட இது விஷயம். எந்த இடத்தையும் சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாமே நம்மளால் முடியும். கிட்டத்தட்ட நம்ம பார்க்காத இப்போது இது பண்ணுறோம். இப்போது சிம்பு இவர்களோட படம் பண்ணுறோம் பாகுபலியை விட கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஒரு பெரிய ஒரு வேலைப்பளு உள்ள படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அதுக்கான ஒர்க் போயிட்டே இருக்குது. அந்த படம் வந்தால் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்த கொண்டு போவோம். அப்புறம் ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட அடுத்த படம் தனுஷ் அவர் பண்ணுறாரு. அந்த படம் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி நம்பிக்கையை மட்டும் அந்த இடத்தையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு உதவி கலை இயக்குனராகவோ இல்லை ஓவியம் பற்றி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரே ஒரு உதவி கலை இயக்குனராக வந்தால் கூட எனக்கு போதும். எனக்கு அதான் என்னோட சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு பெரும் நன்றி. மகிழ்ச்சி.